ஸோ ஹாய், வெல்கம் டு பெஸ்ட் லேர்னிங் சென்டர். நான் உங்க பவித்ரா. இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ற ஒரு டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த டாபிக் ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல கவர் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி ஹிஸ்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு ஏர்லி இந்தியா, அதாவது பண்டைய இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய கிங்ஸ் வரைக்கும், உங்களுடைய மன்னர்கள் வரைக்கும் இருக்காங்க இல்லையா? இப்போ மராத்திய மன்னர்கள் பார்த்திருப்பீங்க, விஜயநகர் பாமினி கிங்டம்ஸ் பார்த்திருப்பீங்க. சவுத் இந்தியன் ஹிஸ்டரி, தென்னிந்தியாவின் பழங்கால ஆட்சி, சேர சோழ பாண்டியர்கள் பத்தி எல்லாம் பார்த்திருப்பீங்க, குப்தர்கள் பத்தி பார்த்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுடைய பண்டைய இந்தியால வரும், அதாவது ஏர்லி இந்தியா அப்படின்ற ஒரு டாபிக்ல வரும். நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா இல்லைன்னா மிடிவேல் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாடர்ன் இந்தியா இல்லைன்னா மிடிவேல் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நவீன இந்தியா. ஸோ நவீன இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நவீன இந்தியா அப்படின்றது வந்துட்டு ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு அப்புறம் இந்தியா எப்படி இருந்தது அதுதான் நவீன இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிட்டிஷோட ரூலுக்கு அப்புறம் இந்தியா எப்படி இருக்கு, இந்தியா என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுச்சு, அது எல்லாமே உங்களோட மாடர்ன் ஆர் மிடிவேல் இந்தியால வந்துடும். ஓகே, ஸோ இந்த டாபிக்ல நம்ம என்னென்ன சப் டாபிக்ஸ் பார்க்க போறோம்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல எந்த இயர்ல எந்த வருடத்துல என்ன மூவ்மெண்ட், ஏதாவது ஒரு இயக்கம் இருந்திருக்கும், ஏதாவது ஒரு இன்சிடென்ட், என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, என்னென்ன முக்கியமான தலைவர்கள் அதுல பங்கு பெற்றாங்க, கூட்டங்கள் நடந்ததா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம விரிவா இந்த டாபிக் உள்ள பார்ப்போம். ஸோ நீங்க எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி ஆர் போலீஸ் எக்ஸாம் எது, யூபிஎஸ்சி எது நீங்க படிக்கிறதா இருந்தாலும் ஹிஸ்டரி அப்படின்ற ஒரு டாபிக்கை முதல்ல கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஹிஸ்டரி அப்படின்ற நான் சொல்றது ஹிஸ்டரி பிளஸ் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், உங்களோட ஏர்லி இந்தியா பண்டைய இந்தியாவாக இருக்கட்டும், நவீன இந்தியா மிடிவேல் இந்தியா ஆர் மாடர்ன் இந்தியாவா இருக்கட்டும். ஏன்னா வந்துட்டு ஹிஸ்டரி மட்டும் தான் நீங்க உங்க புக்லயே அவ்வளவு சோர்சஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அப்டேட்டட் புக்ஸ்ல வந்துட்டு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஹிஸ்டரி படிக்கிறவங்க படிக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்க புக்ல இருந்து வெளியே எங்கேயுமே போக வேண்டாம். மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா புக்ல இருந்து வேற சோர்சஸ், இன்டர்நெட்லயும் வந்துட்டு சில விஷயங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், நெட்லயும் வேற சோர்சஸ்ல டவுன்லோட் பண்ணி. ஆனா ஹிஸ்டரி மட்டும்தான் புக்ஸே போதும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க எல்லாருக்குமே. சோ அதனால ஹிஸ்டரி அப்படின்ற ஒரு டாபிக்கை வந்துட்டு கரெக்டா ஃபுல்லா வந்துட்டு படிச்சு முடிச்சிருங்க. இந்திய தேசிய இயக்கம் வரைக்கும் ஃபுல்லா படிச்சு முடிச்சிருங்க. ஏன்னா நிறைய மார்க்ஸ் அதுலயுமே கேட்கறாங்க. ஹிஸ்டரி உங்களுடைய பண்டைய இந்தியா, அதாவது ஏர்லி இந்தியால எவ்வளவு மார்க்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் 15 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு உங்களுடைய ஏர்லி இந்தியால. ஸோ டிஎன்பிஎஸ்ல ஒரு கொஸ்டின் 1.5 மார்க், அந்த மாதிரி 15 கொஸ்டின்ஸ் வந்துட்டு வந்திருக்கு. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்தும் 15 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இப்போ அவங்க குரூப் 2 வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, டிஎன்பிஎஸ்சில நியூ சிலபஸ் மாத்தினதுக்கு அப்புறம் அட்வான்ஸ்டா ஒரு நியூ சிலபஸ் மாத்தினால குரூப் 2 கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணதோட அனாலிசிஸ் தான் இது. ஹிஸ்டரியில 15 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல வந்துட்டு 15 கொஸ்டின்ஸ். டோட்டலா ஹிஸ்டரி, அதாவது உங்களுடைய ஏர்லி இந்தியா பிளஸ் மாடர்ன் இந்தியா, பண்டைய இந்தியா பிளஸ் நவீன இந்தியா ரெண்டுத்தையுமே சேர்த்து 30 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சோ அதனால இது நல்லா தரவா படிச்சுக்கோங்க. சோ எந்த ஆண்டு என்னென்ன மூவ்மெண்ட் வந்துட்டு நடந்தது, ஏதாவது ஒரு இயக்கம் தோற்று வச்சாங்களா, இல்ல ஏதாவது ஒரு கூட்டங்கள் நடத்தினாங்களா, என்ன போராட்டங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் என்ன நடந்தது அப்படின்றத பத்தி பார்ப்போம். என்னென்ன முக்கியமான லீடர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, முக்கிய தலைவர்கள் யாரெல்லாம் பங்கு பெற்றிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். முதல்ல நம்ம எடுத்துக்கொள்ள போற ஆண்டு வந்துட்டு 1884, 1884. சரி, இப்ப 1884 1884 முன்னாடி இந்தியால எந்த ஸ்ட்ரகிளுமே நடக்கலையா? இண்டிபெண்டன்ஸ்க்காக, சுதந்திரத்துக்காக எந்த ஒரு போராட்டமே இந்தியால நடக்கலையா அப்படின்னு கேட்டா நடந்துச்சு. போராட்டங்கள் அப்படின்றது இந்தியால அந்தந்த பகுதிகளில் வந்துட்டு நடந்தது. ஆனா அதை பிரிட்டிஷ் வந்துட்டு சப்ரஸ் பண்ணிருப்பாங்க, மிக எளிமையா அடக்கி இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் என்னன்னா, அங்கங்க அந்தந்த பகுதிகளில் வந்துட்டு ஸ்ட்ரகிள் அப்படின்றது நடக்குது, போராட்டம் அப்படின்றது நடக்குது. ஆனா இந்தியா முழுக்க, இப்ப நம்ம பாக்குறது இந்தியா லெவல் அப்படின்றதால இந்தியா முழுக்க அந்த போராட்டங்கள்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்றவர் வந்துட்டு அந்த காலகட்டங்கள்ல இல்ல. ஒரு மிகப்பெரிய லீடர் அப்படின்றவங்க அப்ப ஃபார்ம் ஆகல, எல்லா ஸ்ட்ரகிள்ஸுமே ஒன்னு சேர்க்கறதுக்கு இந்தியா முழுக்க. அது ஒரு காரணம். 2வது காரணம் என்னன்னா, சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். அந்தந்த போராட்டங்களுக்கு இந்தியன்ஸே வந்துட்டு சப்போர்ட் பண்ணல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிட்டிஷுடைய வெஸ்டர்ன் எஜுகேஷன், அவங்களுடைய கல்வி, பிரிட்டிஷுடைய கல்வியில வெஸ்டர்ன் எஜுகேஷன்ல படிச்ச சில இந்தியர்கள் பிரிட்டிஷ்க்கு கீழேயே வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாச்சு. சோ அவங்க பிரிட்டிஷ்க்கு கீழே வேலை பார்க்கறதால அந்த இந்தியன்ஸால, என்னதான் இந்தியன்ஸா இருந்தாலும் போராட்டங்கள்ல பங்கு பெற முடியல. இது 2வது காரணம். 3வது காரணம் என்னன்னா,
பிரிட்டிஷ் கிட்ட அப்போ நிறைய வெப்பன்ஸ் இருந்தது, கன் பவுடர், துப்பாக்கி, அந்த மாதிரி பீரங்கி, நிறைய வெப்பன்ஸ் வந்துட்டு பிரிட்டிஷ் கிட்ட இருந்தது. அப்போ நம்ம கிட்ட அவ்வளவு வெப்பன்ஸ் அப்படின்றது வந்துட்டு அவ்வளவா இல்ல. நம்ம வந்துட்டு கத்தி கொம்பு அப்படிதான் வச்சுட்டு சண்டை போட்டோமே ஒழிய வெப்பன்ஸ் அப்படின்றது அப்ப நம்ம கிட்ட இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் பயந்தாங்க. தொடக்க காலங்கள்ல வந்துட்டு இப்ப ஃபார்மர்ஸ் அப்படிலாம் இருக்கிறவங்க ரொம்ப ஏழைகளா இருந்திருப்பாங்க, அவங்க ரொம்பவே பயந்தாங்க. பிரிட்டிஷ் வந்துட்டு சப்போஸ் நம்மள கொன்னுட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பயந்தாங்க. வெப்பன்ஸ் இல்ல, ஒரு தலைவர் இல்ல. அதே மாதிரி இந்தியன்ஸ்க்கே வந்துட்டு சப்போர்ட் பண்ணிக்க முடியல, ஏன்னா அவங்க பிரிட்டிஷ் கீழே வேலை பார்த்ததால. சோ இதெல்லாம் சேர்ந்துதான் வந்துட்டு பிரிட்டிஷ் இதெல்லாம் இருந்ததால பிரிட்டிஷ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ரொம்ப எளிமையா எல்லா போராட்டங்களையுமே அடக்கி இருப்பாங்க, சப்ரஸ் பண்ணிருப்பாங்க எல்லா ஸ்ட்ரகிள்ஸையுமே. சோ அதுக்கப்புறம் தான் 1884 தான் ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன், ஒரு மிகப்பெரிய இயக்கம் அப்படின்ற ஒண்ணு வந்துட்டு உருவாகுது. அது என்னன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றது 1884 தான் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. யாரு ஃபார்ம் பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலன் ஆக்டவின் ஹியூம். ஆலன் ஆக்டவின் ஹியூம் அப்படின்றவர் வந்துட்டு WC பானர்ஜி இவரோட சேர்ந்துதான் இந்த INC, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் இயக்கமா உருவாக்குவாரு. முக்கிய தலைவர் யாருன்னா AO ஹியூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆலன் ஆக்டவின் ஹியூம் வந்துட்டு AO ஹியூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருதான் வந்துட்டு முக்கியமான தலைவர். WC பானர்ஜியோட சேர்ந்து இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு இயக்கமா உருவாக்குறாரு. சுதந்திரத்துக்காக பாடுபடணும், ஆங்கிலேயருக்கு எதிராக போராடணும், இதான் இவங்களுடைய தீம், மீன்ஸ் குறிக்கோள். இதான் இவங்களுடைய குறிக்கோளா இருந்தது. நெக்ஸ்ட் 1885 ஆண்டுல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் முதல் கூட்டம் பாம்பேல நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பாம்பேல வந்துட்டு நடைபெற்றது. அப்போ அதோடைய பிரசிடென்டா யார் இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா 1885ல INC இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பிரசிடென்ட் யாருன்னா WC பானர்ஜி, இவருதான். சோ இந்த ஃபர்ஸ்ட் செஷன் பாம்பேல நடந்தது இல்லையா, இதுல ஒட்டுமொத்தமா எவ்வளவு பேர் பங்கு பெற்றாங்க, ஐ மீன் ஒட்டுமொத்தமா எவ்வளவு பேர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த பாம்பே செஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 72 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. 72 பேர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. இதுல இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பிட்டு மெட்ராஸ்ல இருந்து எவ்வளவு பேர் வந்துட்டு போயிருப்பாங்க பாம்பே இந்த செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்குன்னா 22 பேர் அப்படின்றவங்க மெட்ராஸ்ல இருந்து போயிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பாம்பேல நடந்தது. இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக மெட்ராஸ்ல இருந்து 22 பேர் போயிருப்பாங்க. மொத்தமா கலந்துக்கிட்டவங்க, இந்தியா முழுக்க கலந்துக்கிட்டவங்க வந்துட்டு 72 பேர் வந்துட்டு கலந்துட்டு இருந்திருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் 1886 ஆண்டுல செகண்ட் செஷன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இரண்டாவது கூட்டம் வந்துட்டு கால்கட்டால நடைபெற்றிருக்கு. இப்போ இதோட 1886ல INCயோட பிரசிடென்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தாதாபாய் நரோஜி அப்படின்றவர் தான் 1886ல INCயோட பிரசிடென்டா இருக்கார். சோ இப்போ இதுல இந்தியா முழுக்க எவ்வளவு பேர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா 434 மெம்பர்ஸ் போயிருப்பாங்க. 434 கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா 434 மெம்பர்ஸ் இந்தியா முழுக்க வந்துட்டு செகண்ட் செஷன் ஆஃப் INC அட்டென்ட் பண்றதுக்கு, இரண்டாவது கூட்டத்தொடர் அட்டென்ட் பண்றதுக்காக கால்கட்டாக்கு போயிருப்பாங்க. சோ மெட்ராஸ்ல இருந்து எவ்வளவு பேர் போனாங்க அப்படின்ற ஒரு கணக்கு வந்துட்டு கொடுக்கப்படல. மொத்தமா எவ்வளவு பேர் போனாங்க அப்படின்னா 434 அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. இதுக்கு அடுத்த ஆண்டு 1887 1887ல தேர்ட் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நடைபெறுது. மூன்றாவது INC கூட்டத்தோட மெட்ராஸ்ல தான் நடைபெறுது. மெட்ராஸ்ல வந்துட்டு 1000 லைட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 1000 விளக்கு அப்படின்ற ஒரு பகுதியில தான் நடைபெறுது. சோ இதுல 1887ல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய தலைவர் பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பத்ருதீன் தயப்ஜி அப்படின்ற ஒருத்தர் தான் வந்துட்டு பிரசிடென்டா இருக்காரு. பத்ருதீன் தயப்ஜி இவங்க தான் பிரசிடென்டா இருக்காங்க. சோ இதுல டோட்டலா எத்தனை பேர் அட்டென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 607 பேர் வந்துட்டு அட்டென்ட் பண்ணிருப்பாங்க. தேர்ட் செஷன் மெட்ராஸ் நடந்ததுல டோட்டலா 607 பேர், 607 மெம்பர்ஸ் வந்துட்டு அட்டென்ட் பண்ணிருப்பாங்க. இதுல மெட்ராஸ்ல இருந்து அட்டென்ட் பண்ணவங்க எத்தனைன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா 352 மெம்பர்ஸ்ல இருந்து 362 மெம்பர்ஸ் வரைக்கும் அட்டென்ட் பண்ணிருக்கலாம்.
சோ நெக்ஸ்ட் எந்த இயர் பத்தி பார்க்க போறோம்னா 1888 1888ஆம் ஆண்டு நான்காவது கூட்டத்தொடர் வந்துட்டு நான்காவது கூட்டம் வந்துட்டு நடக்குது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய நான்காவது கூட்டம் அலகாபாத்ல நடைபெறுது. சோ அலகாபாத்ல வந்துட்டு நான்காவது கூட்டம் வந்துட்டு நடைபெறுது. சோ இந்த கூட்டத்துல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்ஜ் ஹூல் அப்படின்றவர். இவர் வந்துட்டு இங்கிலாந்தை சேர்ந்தவர். இவர் ஒரு பிரிட்டிஷ் தான். இவர் வந்துட்டு என்னன்னா இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக பாடுபடுறாங்களே அதுக்கு வந்துட்டு இவரு ஆதரவு தெரிவிப்பாரு. இவரும் வந்துட்டு ஊக்குவிப்பாரு. நானும் சேர்ந்து கூட பாடுபடுறவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த ஜார்ஜ் ஹூல். அதனால இவரை வந்துட்டு 1888ல நான்காவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய பிரசிடென்டா ஆக்கிடுவாங்க ஜார்ஜ் ஹூல். இவர் தான் ஃபர்ஸ்ட் நான் இந்தியன் டு பிகம் அ பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி. அதாவது இந்தியர் அல்லாத ஒருத்தர் வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ் ஆளு பிரசிடென்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய பிரசிடென்ட் ஆறது முதல் தடவை இவர் தான் ஜார்ஜ் ஹூல் அப்படின்றவர். இது எந்த அலகாபாத் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன்ல வந்துட்டு நிறைவேறும். அலகாபாத் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கூட்டத்துல வந்துட்டு ஜார்ஜ் ஹூல் அப்படின்றவரை பிரசிடென்ட் ஆக்கிடுவாங்க. இவர் தான் முதல் நான் இந்தியன் அப்படின்ற ஒரு பெருமையும் இவருக்கு இருக்கு. இந்தியர் அல்லாத ஒருத்தர் வந்துட்டு பிரிட்டிஷை சேர்ந்தவங்க முதல் தடவை வந்துட்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய தலைவர் ஆகியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1893 1893ஆம் ஆண்டுல வந்துட்டு அப்பதான் அன்னி பெசன்ட் அப்படின்றவங்க வருவாங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பதான் இந்தியாவுக்கு வருவாங்க. அவங்க ஏன் இந்தியாவுக்கு வருவாங்க அப்படின்னா தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்ற ஒண்ணு அடையாறுல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்றது அது தமிழ்ல வந்துட்டு பிரம்ம ஞான சபைன்னு சொல்லுவாங்க. சோ தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்ற ஒண்ணு இந்தியாவில மெட்ராஸ்ல அடையாறுல ஹெட் குவார்டர்ஸா வச்சு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பிரம்ம ஞான சபையோடைய தலைவரா மெட்ராஸ் உடைய தலைவரா அதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. தலைவரா அந்த பொறுப்பு ஏற்றுக்கொள்வதற்காக அன்னி பெசன்ட் அப்படின்றவங்க வந்துட்டு 1893 ஆண்டு வந்துட்டு இந்தியாவிற்கு வருவாங்க. சோ அவங்க இந்தியாவுக்கு வந்து தியோசபிக்கல் சொசைட்டியோடைய தலைவர் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம பெனாரஸ் இந்து காலேஜ் அப்படின்ற ஒண்ணு வாரணாசியில ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பெனாரஸ் இந்து காலேஜ் அப்படின்ற ஒண்ணு வந்துட்டு வாரணாசியில தொடங்குவாங்க. யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் அப்படின்றவங்க. நெக்ஸ்ட் 1906 1906ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி. சில இயர்ஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் வந்துட்டு அதோட டேட்டோட சேர்த்தே சொல்லுவேன். எந்தெந்த இயருக்கு வந்து நான் டேட்டோட சேர்த்து சொல்றேன் அப்படின்றத வந்துட்டு பாத்துக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ண முடியாதா. நான் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கிறது டேட் அண்ட் மந்தோட சேர்த்து சொல்லுவேன். ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் பேப்பர்ஸ் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதனால அந்த டேட் சொன்னேன்னா அது கரெக்டா பாத்துக்கோங்க. ஸோ 1906 டிசம்பர் 30ல என்ன ஆகும்னா முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒன்ன வந்துட்டு ஆரம்பிப்பாங்க. முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒன்ன வந்துட்டு யார் ஆரம்பிப்பான்னா சாத்துல்லா அப்படின்றவர், குவாஜா சாத்துல்லா கான் அப்படின்றவர் தான் வந்துட்டு முஸ்லீம் லீக் ஆரம்பிப்பாரு. எங்கன்னா டாக்கா, பங்களாதேஷ்ல இருக்கிற டாக்கா எங்க இருக்குன்னா பங்களாதேஷ்ல வந்துட்டு முஸ்லீம் லீக் அப்படின்ற ஒன்ன குவாஜா சாத்துல்லா கான் அப்படின்றவர் வந்துட்டு தொடங்குறாரு. 1906ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி தொடங்குறாங்க. நெக்ஸ்ட் 1907 இது ரொம்ப முக்கியம். 1907ஆம் ஆண்டுல சூரத் பிரிவினை அப்படின்னு சொல்லுவாங்க. அது நடக்கும். ஆக்சுவலி என்ன ஆகும் அப்படின்னா மிதவாதிகள் அப்படின்றவங்க மாடரேட்ஸ் தான் வந்துட்டு மிதவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடரேட்ஸ் தான் மிதவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்றவங்கள தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்றவங்கள தீவிரவாதிகள் அப்படின்ட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. சோ இந்த மிதவாதிகள் அதாவது மாடரேட்ஸ் உடைய கொள்கை என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பிரிட்டிஷோடவே சேர்ந்து எலெக்ஷன்ல நிக்கணும்.
எலெக்ஷன்ல நின்னு நம்மளுடைய ரெப்ரசன்டேஷனை நம்ம காட்டணும், எலெக்ஷன்ல நிக்கணும், நாம வெற்றி பெறணும், அப்படி இருந்துதான் வந்துட்டு நம்ம இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் வாங்கணும் அப்படின்றது வந்துட்டு மிதவாதிகள், அதாவது மாடரேட்ஸ் உடைய கருத்து. நம்ம வந்துட்டு போராட்டம் எல்லாம் பண்ண வேண்டாம், பெரிய அளவுல குண்டெல்லாம் வைக்க வேண்டாம், அவங்கள வந்துட்டு அடிக்க வேண்டாம், நம்ம எலெக்ஷன்ல நிக்கணும், அந்த மாதிரி ஒரு வழியில போய் நம்ம சுதந்திரம் வாங்கலாம் அப்படின்றது மாடரேட்ஸான மிதவாதிகளுடைய கருத்தா இருந்தது. ஆனா இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரவாதிகள் அவங்க என்ன சொன்னாங்க, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தமிழ தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நம்ம வந்துட்டு போராட்டம் பண்ணணும், நிறைய பிரிட்டிஷோட நம்ம சண்டை போடணும், நம்ம வந்துட்டு குண்டு வச்சு அவங்களுடைய பில்டிங் எல்லாம் தகர்த்தணும், அவங்களை அடிக்கணும், அந்த மாதிரி வயலன்ஸ் பரப்பக்கூடிய நிறைய ஒரு செயல்ல நம்ம ஈடுபடணும், அப்பதான் நம்மளுக்கு சுதந்திரம் அப்படின்றது சீக்கிரமா கிடைக்கும் அப்படின்றது அவங்களுடைய கருத்தா இருந்தது. சோ என்ன இருக்கும்னா 1907 சூரத்ல வந்துட்டு ஒரு செஷன் போட்டிருப்பாங்க, ஒரு கூட்டம் போட்டிருப்பாங்க. அந்த செஷன் வந்துட்டு சூரத்ல தான் நடக்கும். அப்போ மிதவாதிகள் என்ற மாடரேட்ஸ் வந்துட்டு ஜேஷ்வா மேக்தா தலைமையில பிரிஞ்சு போயிடுவாங்க. மாடரேட்ஸ் அப்படின்றவங்க யாருன்னா மிதவாதிகள், அவங்களுடைய ஹெட் ஜெஷ்வா மேக்தா தலைமையில பிரிஞ்சு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்ற தீவிரவாதிகள் வந்துட்டு திலக்குடைய தலைமை, பால கங்காதர் திலக்குடைய தலைமையில பிரியிறாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் பிரியறதா வந்துட்டு சூரத் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செஷன் வந்துட்டு சூரத்ல நடந்ததால இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே நிறைய கருத்து மோதல்கள் வரும். நான் சொல்றதா கேட்கணும், நீ சொல்றதா கேட்கணும், அந்த மாதிரி கருத்து மோதல்கள்னால ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாடரேட்ஸ், மிதவாதிகள் தீவிரவாதிகள் ரெண்டு பேருமே வந்துட்டு பிரியிறாங்க. மாடரேட்ஸ் மிதவாதிகளுடைய தலைவரா ஜேஷ்வா மேக்தா இருக்காரு, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிரவாதிகள் வந்துட்டு திலக், பால கங்காதர் திலக் அவருடைய தலைமையில பிரிஞ்சு போறாங்க. இதான் சூரத் ஸ்பிளிட் அப்படின்றது. சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன இயர் பார்க்க போறோம் அப்படின்னா 1908 1998 என்ன நடந்தது அப்படின்றத பார்க்க போறோம். 1998 தான் அலிப்பூர் பாம் பிளாஸ்ட் அப்படின்ற ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அதாவது அலிப்பூர் குண்டு வெடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அலிப்பூர் அப்படின்றது வந்துட்டு கால்கட்டா, அதாவது பெங்கால்ல இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பகுதி அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்கதான் வந்துட்டு இந்த பாம் பிளாஸ்ட் குண்டு வெடிப்பு அப்படின்றது நடந்திருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, சூரத் ஸ்பிளிட்ல வந்துட்டு ரெண்டு பேர் வந்துட்டு பிரிவாங்க அப்படின்ட்டு, மாடரேட்ஸ் அப்படின்ற மிதவாதிகளும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்ற தீவிரவாதிகளும் பிரிவாங்க. இந்த ரெண்டு குரூப் இல்லாம மூணாவதா ஒரு குரூப் வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு பேர் தான் ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட். சோ இவங்களுக்கு தமிழ்ல வந்துட்டு பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ தமிழ்ல வந்துட்டு பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணாவதா ஒரு குரூப் இருந்திருக்கு, பயங்கரவாதிகள் அப்படின்ற ஒரு குரூப், ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட் அப்படின்ற குரூப். சோ இந்த பயங்கரவாதிகளான ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட்ன்ற குரூப்பை சேர்ந்து ரெண்டு சின்ன பசங்க தான் குதிரம் பாஸ் அண்ட் பிரபுல்லா சாக்கி அப்படின்ற ரெண்டு சின்ன பசங்க, குதிரம் பாஸும் பிரபுல்லா சாக்கியும். சோ இவங்க வந்துட்டு பெங்கால்ல யாரை எதிர்த்து போராடுறாங்க அப்படின்னா, அங்க இருந்து ஒரு வைஸ்ராய் கிங்ஸ்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிங்ஸ்ஃபோர்ட். சோ கிங்ஸ்ஃபோர்டை எதிர்த்துட்டு தான் வந்துட்டு இந்த ரெண்டு சின்ன பசங்களும் வந்துட்டு போராடுறாங்க. அவர் எப்படியாவது குண்டு வைத்து தகர்த்தினும் அப்படின்ற ஒரு முடிவோட இருக்காங்க. சோ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிங்ஸ்ஃபோர்ட் அவர் இருக்காரு இல்லையா, அவர் வர வழி, அவர் தினமும் எந்த வழியில வராரு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நல்லா கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படி, எந்த கார்ல வராரு, எந்த வழியா வராரு, எந்த டைம்ல வராரு, கிங்ஸ்ஃபோர்ட் அப்படின்றவரை பத்தி கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ ஒரு நாள் வந்துட்டு என்ன ஆகும்னா, சரி பிளான் படி இன்னைக்கு வந்துட்டு குண்டு வச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி கிங்ஸ்ஃபோர்டுடைய கார் வந்துட்டு வரும், இவங்களும் வந்துட்டு குண்டு வைப்பாங்க, குண்டும் வெடிக்கும். ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கார்ல வந்துட்டு கிங்ஸ்ஃபோர்ட் இருக்க மாட்டாரு. அன்னைக்கு மட்டும் வேற யாராவது ஒருத்தங்க வந்துட்டு அந்த கார்ல வந்திருப்பாங்க. சோ கிங்ஸ்ஃபோர்ட் அப்படின்றவர் அந்த கார்ல அன்னைக்கு இருக்க மாட்டாரு. அவரைதான் குண்டு வச்சு தகர்த்தணும் அப்படின்றது இந்த ரெண்டு சின்ன பசங்களுடைய ஏமா இருந்தது. பட் ஆனா வந்துட்டு அவர் வந்திருக்க மாட்டார். ஏன்னா அவர் நிறைய அட்டூழியங்கள் வந்துட்டு பெங்கால்ல பண்ணிருப்பாரு, நிறைய மக்களை வந்துட்டு சுட்டு தள்ளி இருப்பாரு, ரீசனே இல்லாம. அதனாலதான் அவரை கொல்லணும் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு போராடி இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு குண்டு வைக்கணும்னு வந்திருப்பாங்க. பட் ஆனா அந்த நிகழ்வு வந்துட்டு நடக்காம போயிருக்கு. குண்டு வெடிச்சிருக்கும், பட் அந்த கார்ல வந்துட்டு கிங்ஸ்ஃபோர்ட் அன்னைக்கு வந்திருக்க மாட்டார். சோ இதான் நடந்திருக்கும். சோ அதனால குதிரம் பாஸையும் பிரபுல்லா சாக்கியையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த கேஸ் 1 வருடம் வந்துட்டு நடக்கும். பிரிட்டிஷ்க்கும் இந்தியன்ஸ்க்கும் இந்த கேஸ் 1 வருடம் நடக்கும். இந்த கேஸ்ல குதிரம் பாஸ்காகவும் பிரபுல்லா சாக்கிக்காகவும் வாதாடுறதுக்காக போன ஒரு இந்தியன் லாயர் தான் வந்துட்டு யாருன்னு சொல்லுவாங்கன்னா C.R. தாஸ்.
சிஆர் தாஸ் அப்படின்றவர் தான் வந்துட்டு ஒரு இந்தியன் லாயர். அவர் வந்துட்டு குதிரம் பாஸ்காகவும் பிரபுல்லா சாக்கிக்காகவும் வாதாடுறதுக்காக வந்துட்டு போவாரு. இந்த கேஸ் 1 வருடம் நடக்கும். ஆனாலும் பிரிட்டிஷோட கையில தானே ஆட்சி இருக்கு, அதனால வந்துட்டு அவங்க தான் ஜெயிப்பாங்க. 2 பேருமே வந்துட்டு தூக்குல போட்டுருவாங்க. குதிரம் பாஸையும் பிரபுல்லா சாக்கியையும் தூக்குல போட்டுருவாங்க. சோ இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் 1911 1911ஆம் ஆண்டு ரவீந்திரநாத் தாகூர் அவர் வந்துட்டு முதல்ல நம்மளோட நேஷனல் ஆந்தமான ஜனகன மனதிய கால்கட்டா காங்கிரஸ் செஷன்ல வந்துட்டு பாடி காட்டுவார். சோ அது ஒரு முக்கிய நிகழ்வுன்றதால அதை போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் 1911 1911ஆம் ஆண்டுல வந்துட்டு ஆஷே மர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஷே. சோ ஆஷே அப்படின்றவர் யாருன்னா ஒரு பிரிட்டிஷ் ஆள் தான். திருநெல்வேலியோடைய கலெக்டரா இருந்திருக்காரு. ஆக்சுவலா என்ன ஆகும்னா பாரத மாதா சொசைட்டி அப்படின்ட்டு ஒரு சொசைட்டி இருக்கும். பாரத மாதா இயக்கம் ஆரம்பிச்சவர் யாருன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படின்றவர் தான் பாரத மாதா இயக்கம், அதாவது பாரத மாதா சொசைட்டி ஆரம்பிச்சவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. அதாவது பாரத மாதா இயக்கம் அப்படின்னா என்னன்னா இதுவும் பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடுற ஒரு இயக்கமா தான் செயல்பட்டது. பிரிட்டிஷ நீங்க எங்க பார்த்தாலுமே வந்துட்டு எப்படியாவது ஒரு வகையில அவங்களை வந்துட்டு கொல்லணும், அதான் இவங்களுடைய முக்கியமான ஒரு இலக்கா இருந்தது, ஒரு ஏமா இருந்தது. எங்க பார்த்தாலும் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாவே துரிதமா செயல்பட்டு அவங்களை கொல்லணும் அப்படின்றத இந்த பாரத மாதா இயக்கம், பாரத மாதா சொசைட்டியோடைய ஏம். இது ஆரம்பிச்சவர் யாரா நீலகண்ட பிரம்மச்சாரி. சோ இந்த பாரத மாதா இயக்கம் மூலியமா ட்ரெயின் பண்ணப்பட்டவர் தான் யாருன்னா வாஞ்சிநாதன் அப்படின்றவர். இந்த பாரத மாதா சொசைட்டி ஒருத்தங்க நிறைய பேரை ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அப்படி ட்ரெயின் பண்ண ஒருத்தர் யாருன்னா வாஞ்சிநாதன் அப்படின்றவர். வாஞ்சிநாதன் செங்கோட்டையை சேர்ந்தவர். அவருடைய வாஞ்சிநாதனுடைய சொந்த ஊர் எதுனா செங்கோட்டை. சோ என்ன ஆகும்னா 1911 1911ஆம் ஆண்டு வாஞ்சிநாதன் என்ன பண்ணுவாருன்னா டைரக்டா ஆஷேவை வந்துட்டு சுட்டு கொன்னுட்டு அவரும் தன்னைத்தானே சுட்டு கொன்னுப்பார். ஆஷேவை இவர் என்ன பண்ணுவார்னா சுட்டு கொன்னுடுவாரு. ஆஷே அந்த கலெக்டரை சுட்டு கொன்னுட்டு அவரும் தனக்கு தானே சுட்டுட்டு இறந்து போயிடுவாரு. இதான் வந்துட்டு ஆஷே மர்டர் அப்படின்றது. சோ நெக்ஸ்ட் 1915 செப்டம்பர்ல அப்போதான் வந்துட்டு 1915 செப்டம்பர்ல ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்ட்டு ஒண்ணு ஸ்டார்ட் பண்றாங்க. யாரு ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அன்னி பெசன்ட் அப்படின்றவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆக்சுவலி அன்னி பெசன்ட், தாதாபாய் நரோஜி அவங்களை பத்தி நம்ம பின்னாடி ஸ்லைட்ஸ்ல வந்துட்டு டீடைலா பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னா வந்து தெரிஞ்சுக்கோங்க. பின்னாடி ஸ்லைட்ஸ்ல நம்ம டீடைலா ஹோம் ரூல் மூவ்மெண்ட்னா என்ன, தியோசபிக்கல் சொசைட்டினா என்ன அப்படின்றத வந்துட்டு டீடைலா பார்ப்போம். இப்போ வாட் இஸ் வாட் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இயர்ஸ் கண்டினியூஸா வர்றதுன்றதால அப்படியே போட்டிருக்கேன். ஸோ என்ன ஆகும்னா 1915 செப்டம்பர்ல ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்ற தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோம் ரூல் மூவ்மெண்ட்னா தன்னாட்சி இயக்கம். சோ ஹோம் ரூல் மூவ்மெண்ட்னா என்னன்னா தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அன்னி பெசன்ட் அம்மையார் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அன்னி பெசன்ட் அவங்க வந்துட்டு ஒரு ஐரிஷ் லேடி, அயர்லாண்டை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் அவங்க. இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட் ஆன தன்னாட்சி இயக்கம் அயர்லாந்துல செயல்படுத்தி தான் நாங்க வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும், சுதந்திரம் வாங்கணும், அதே மாதிரி அதை வந்துட்டு நாம இப்போ இந்தியாவிலையும் செயல்படுத்தலாம் அப்படின்ட்டு முதல் முறையா சொன்னது வந்துட்டு 1915 செப்டம்பர்ல தான் அவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக அவங்க 2 நியூஸ் பேப்பர்ஸ் கூட வந்துட்டு வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்ன, காமன் வீல் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரை வந்துட்டு 1914 வெளியிடுவாங்க. 1914ஆம் ஆண்டு. இங்கிலீஷ்லயும் உங்களுக்கு வந்துட்டு காமன் வீல் அப்படின்னு தான் இருக்கும். நெக்ஸ்ட் நியூ இந்தியா அப்படின்ற ஒரு பேப்பரை 1915ஆம் ஆண்டு 1915 வெளியிடுவாங்க. நியூ இந்தியா வந்துட்டு புதிய இந்தியா அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த 2 நியூஸ் பேப்பர்ஸ், 2 செய்தித்தாள்களையும் அவங்க வந்துட்டு வெளியிடுறாங்க ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டுக்காக. இதை பத்தி என்ன நம்ம டீட்டெயிலா பின்னாடி ஸ்லைட்ல பார்ப்போம். இப்போ வாட் இஸ் வாட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 1915ஆம் ஆண்டு தான் காந்தி அவர்களும் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து காந்தி எப்போ இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆனார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1915. ஓகே. சோ நெக்ஸ்ட் 1916 டிசம்பர்ல என்னன்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட் அப்படின்னு தன்னாட்சி இயக்கம் திலக், பாலகங்காதர் திலக் அவர் வந்துட்டு பாம்பே ப்ரோவின்ஸ்ல, பாம்பே
அந்த ப்ரொவின்ஸ்ல வந்துட்டு ஸ்டார்ட் பண்றார். பால கங்காதர் திலக் 1916 டிசம்பர்ல ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை பாம்பே ப்ரொவின்ஸ்ல வந்துட்டு ஸ்டார்ட் பண்றாரு. இந்த தன்னாட்சி இயக்கம் பாம்பேல ஸ்டார்ட் பண்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பால கங்காதர் திலக். ஃபர்ஸ்ட் இவர் தான் வந்துட்டு பாம்பேல ஸ்டார்ட் பண்றாரு. சோ நெக்ஸ்ட் எந்த இயர் பார்க்க போறோம்னா 1916 செப்டம்பர் மாதம் 1916 செப்டம்பர்ல ஹோம் ரூல் மூவ்மெண்ட் தன்னாட்சி இயக்கமா மெட்ராஸ் மாகாணத்துல தொடங்குறாங்க அன்னி பெசன்ட் அம்மையார். ஹோம் ரூல் மூவ்மெண்ட் மெட்ராஸ் ஸ்டேட்ல வந்துட்டு தொடங்குறாங்க அன்னி பெசன்ட். 1915 நம்ம பார்த்திருப்போம் திலக் வந்துட்டு பாம்பேல ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டை தொடங்கியிருப்பார். ஸோ ஓகே நெக்ஸ்ட் 1916 டிசம்பர்ல என்ன ஆகுதுன்னா அதே வருடம் மாதம் வந்துட்டு டிசம்பர் மாதம் என்ன ஆகுதுன்னா லக்னோ பேக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னோ ஒப்பந்தம் கையெழுத்திடப்படுது. இது எந்த லீடர் அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய லீடரா யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்டா மஜூம்தார் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு இருப்பார். சோ இவரு முன்னிலையில தான் லக்னோ பேக்ட் அப்படின்ற லக்னோ ஒப்பந்தம் அப்படின்றது சைன் ஆகுது. எங்க நடக்குதுன்னா உத்தரப்பிரதேசம் நடக்குது. சோ என்னன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் 1907 1907 சூரத் பிரிவினை அப்படின்னு ஒண்ணு பார்த்தோமா, சூரத் ஸ்பிளிட் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோமா. அதுல என்ன ஆகும்னா மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் ரெண்டு பேரும் வந்துட்டு பிரிவாங்க. மிதவாதிகள் வந்துட்டு ஜேஷ்வா மேக்தா தலைமையில பிரிவாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்துட்டு பால கங்காதர் திலக் தலைமையில பிரிவாங்கன்னு பார்த்தோம். சோ அந்த ரெண்டு பேரையும் மாடரேட்ஸையும் சரி எக்ஸ்ட்ரீமிஸ்டையும் சரி ஒன்னு சேர்க்கிற ஒரு ஒப்பந்தம் தான் இந்த லக்னோ ஒப்பந்தம், லக்னோ பேக்ட் அப்படின்றது உத்தரப்பிரதேஷ்ல கையெழுத்திடப்படுது. இதை யாரு பண்ணி வைக்கிறாங்க, ரெண்டு பேரும் யாரு சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தான் சேர்த்து வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ நீங்க மாடரேட்ஸ் ஒரு பக்கம் தனியா வந்துட்டு போராடிட்டு இருக்கீங்க, மிதவாதிகள் ஒரு பக்கம் தனியா போராடுறீங்க, தீவிரவாதிகள் ஒரு பக்கம் தனியா போராடுறீங்கன்னா ஏன் ஸ்பிளிட் ஆகி போராடுறீங்க? தனித்தனியா வேறுபட்டு போராட வேண்டாம், ஒன்றுபட்டு போராடலாம். அப்போதான் வந்துட்டு சுதந்திரம் அப்படின்றது ரொம்பவே சீக்கிரமா கிடைக்கும், அப்பதான் பிரிட்டிஷும் பயப்படுவாங்க அப்படின்ட்டு இதை அன்னி பெசன்ட் அம்மையார் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் புரிய வச்சு சரி லக்னோ ஒப்பந்தம் நீங்க சொல்றது நாங்க சொல்றது எது வந்துட்டு சுதந்திரத்துக்கு சீக்கிரமா வழி வகுக்குமோ, நாம் இண்டிபெண்டன்ஸ் எப்படி நம்மளுக்கு சீக்கிரமா கிடைக்குமோ, என்னென்ன விஷயங்கள் அதுக்காக பண்ணணுமோ ரெண்டு பேரும் முடிவெடுத்து அதை வந்துட்டு பண்ணலாம் அப்படின்றத இந்த லக்னோ பேக்ட். இதை சொன்னது அன்னி பெசன்ட் அம்மையார் தான். ஸோ இவங்க ரெண்டு மாடரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்டும் வந்துட்டு 1907 சூரத் ஸ்பிளிட்ல வந்துட்டு பிரிஞ்சு போனவங்க 1916 1916 வந்துட்டு ஒன்னு சேர்ந்துடுறாங்க. இவங்க ஒன்னு சேர வைக்கிறது வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். பிளஸ் இவங்களுடைய முஸ்லிம் லீக்கும் வந்துட்டு கூட சேர்ந்துருவாங்க. இந்த லக்னோ ஒப்பந்தத்துல இன்னொருத்தங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம் லீக்கும் வந்து சேர்ந்துருவாங்க. சோ இந்த லக்னோ ஒப்பந்தத்துல மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கூட முஸ்லிம் லீக் அவங்களும் வந்து சேர்ந்துருவாங்க. இதான் வந்துட்டு லக்னோ ஒப்பந்தம், லக்னோ பேக்ட் அப்படின்னு படுறது. இது யாரோட தலைமையில நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லீடர்னா மஜூம்தார் அப்படின்ற ஒருத்தருடைய தலைமையில நடக்குது. நெக்ஸ்ட் இவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஹோம் ரூல் மூவ்மெண்ட் தன்னாட்சி இயக்கமா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பீப்புளுடைய சப்போர்ட் வந்துட்டு கிடைக்குது அன்னி பெசன்ட்டுக்கும். அப்புறம் வந்துட்டு அன்னி பெசன்ட் கீழே வந்துட்டு அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய சபார்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களும் வந்துட்டு இந்த தன்னாட்சி இயக்கமா அங்கங்க பரவிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க வந்துட்டு அது பரவக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு. காந்தியும் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சு அவரும் வந்துட்டு பரப்புரையில வந்துட்டு காந்தியும் ஈடுபடுறாரு. சோ அப்படி இப்ப எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்படின்றப்போ நியூஸ் பேப்பர்லாம் கூட வந்துட்டு இது ஃபேமஸா ரொம்பவே பாப்புலரா வந்துட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு காலகட்டத்துல 1917 ஜூன்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அன்னி பெசன்ட்டை வந்துட்டு பிரிட்டிஷ் அவங்க அரெஸ்ட் பண்றாங்க. அன்னி பெசன்ட்டை வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க தேவையில்லாம எங்க மேல தவறா பரப்புரைகள்லாம் மேற்கொள்றீங்க, ரொம்பவே தப்பா சொல்றீங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு பொய் கேஸ் மாதிரி தான் போட்டு அவங்களை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. 1917 ஜூன் மாதத்துல 1917 ஜூன்ல அன்னி பெசன்ட்டை பிரிட்டிஷ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க.
ஸோ ஆல்ரெடி ஹோம் ரூல் மூவ்மெண்ட், தன்னாட்சி இயக்கம் அப்படின்றது ரொம்ப பெரிய ரீச்ல இருந்தது அப்போ பீப்புள் கிட்ட, மக்களிடையே. ஸோ இப்போ அன்னி பெசன்ட் அப்படின்றவங்க அரெஸ்ட் ஆயிட்ட உடனே ரொம்ப இன்னும் வந்துட்டு மக்கள் வந்துட்டு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போராட்டத்தை நிறைய லீடர்ஸ் வந்துட்டு வழி நடத்தி கொண்டு போறாங்க. காந்திஜியும் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா மக்கள் கூட சேர்ந்து போராடுவாரு. இந்த மாதிரி அன்னி பெசன்ட் நீங்க வெளியே விடணும், ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு. கூடவே திலக், அந்த மாதிரி பாலகங்காதர் திலக் அவரும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுவாங்க. எல்லா மக்களுமே ஒன்று திரண்டு போராடுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா அதே 1917 டிசம்பர் மாசம் என்ன ஆகும்னா அன்னி பெசன்ட் அம்மையார் வந்துட்டு விடுதலை ஆகப்படுறாங்க. அன்னி பெசன்ட் அவங்க ரிலீஸ் ஆயிடுவாங்க. ரிலீஸ் ஆயிட்டதுக்கு அப்புறம் அன்னி பெசன்ட் அம்மையார இந்திய தேசிய காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய பிரசிடென்டாவும் ஆக்கிடுவாங்க. இந்த முடிவு எந்த செஷன்ல எடுக்கப்படும்னா கல்கத்தா செஷன்ல எடுக்கப்படும். கல்கத்தா கூட்டம்ல என்ன நடக்கும்னா அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியர்களுக்காக போராடி ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்காங்க. அதனால வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களை இந்திய தேசிய காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய பிரசிடென்ட் ஆக்கிடுவாங்க. எந்த இயருக்குன்னா 1917 இது எந்த செஷன்ல நிறைவேறும்னு பாத்தீங்கன்னா கல்கத்தா செஷன்ல நிறைவேறும். சோ அன்னி பெசன்ட் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் விமென் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் லீடர் ஆஃப் இந்தியா, முதல் பெண் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர், முதல் பெண் தலைவர், இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தான். அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு நான் இந்தியனும் கூட, ஃபர்ஸ்ட் நான் இந்தியன் விமனும் கூட. இந்தியர் அல்லாத ஒரு பெண்மணி இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர் ஆனார் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தான். ஏன்னா அவங்க வந்துட்டு அயர்லாந்துல இருந்து வந்திருக்காங்க, ஐரிஷ், அவங்க வந்துட்டு ஐரிஷும் கூட, அயர்லாந்துல இருந்து வந்திருப்பாங்க. இவங்களை பத்தி நம்ம பின்னாடி ஸ்லைட்ல டீட்டெயிலா பார்ப்போம். சோ இதுல வந்துட்டு என்னன்னா தியோசோபிக்கல் சொசைட்டி அப்படின்றத நம்ம பாக்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுலதான் அன்னி பெசன்ட் அப்படின்றவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வருவாங்க. சோ அதனால நம்ம இந்த டாபிக்கும் பாத்திரலாம். தியோசோபிக்கல் சொசைட்டி அப்படின்னா பிரம்ம ஞான சபை அப்படின்னு அர்த்தம். இது எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 நவம்பர் 1875 வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. 17 நவம்பர் 1875 மாதம் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வந்துட்டு இதை ஆரம்பிக்கிறாங்க. இந்த தியோசோபிக்கல் சொசைட்டியான பிரம்ம ஞான சபையை வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. எங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூயார்க் அப்படின்றது யுனைடெட் ஸ்டேட்ஸ் யுஎஸ்ஏல இருக்கு. நியூயார்க் சிட்டில வந்துட்டு இதை ஆரம்பிக்கிறாங்க. யார் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பிளவட்ஸ்கை அண்ட் ஆல்காட் அப்படின்ற 2 பேர் வந்துட்டு தியோசோபிக்கல் சொசைட்டி பிரம்ம ஞான சபையை 1877 நியூயார்க்ல வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இதோட தலைவரா ஆல்காட் அப்படின்றவர் வந்துட்டு இதோட தலைவரா இருக்காரு. ஆல்காட் தான் வந்துட்டு இந்த தியோசோபிக்கல் சொசைட்டி பிரம்ம ஞான சபையோட தலைவரா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிரம்ம ஞான சபைய வந்துட்டு நம்ம இந்தியால இருக்கிற மெட்ராஸ்ல இருக்கிற அடையார்ல ஹெட் குவார்ட்டர்ஸா கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு நியூயார்க்ல தான் ஆரம்பிக்கப்படுது. ஆல்காட் அண்ட் பிளவட்ஸ்கை ஆரம்பிக்கிறாங்க. இதோட தலைவரா ஆல்காட் அப்படின்றவர் தான் இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த பிரம்ம ஞான சபை தியோசோபிக்கல் சொசைட்டிய மெட்ராஸ்ல இருக்க அடையாருக்கு ஹெட் குவார்ட்டர்ஸா மாத்திட்டாங்க. சோ அடையாருக்கு தியோசோபிக்கல் சொசைட்டி வந்துடுச்சு. அப்பவும் பிரசிடென்ட் வந்துட்டு ஆல்காட் அப்படின்றவர் தான் வந்துட்டு இருக்காரு. ஆல்காட்டுக்கு அப்புறம் பிரசிடென்டா யார் வராங்கன்னா அப்பதான் அன்னி பெசன்ட் அம்மையார் வந்துட்டு பிரசிடென்டா வராங்க. அதனாலதான் நம்ம ஆல்ரெடி ஸ்லைட்ல பாத்திருப்போம். 1893 1893 அன்னி பெசன்ட் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. வந்து பெனரஸ் இந்து காலேஜ் வந்துட்டு வாரணாசியில தொடங்கி இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சோ அதுக்கு அன்னி பெசன்ட் இந்தியாவுக்கு வர்றதுக்கான முழு காரணம் வந்துட்டு என்னன்னா தியோசோபிக்கல் சொசைட்டியோடைய தலைவரா பொறுப்பேற்கிறதுக்கு தான். தியோசோபிக்கல் சொசைட்டியோட லீடரா அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் அவங்க 1893 வந்துட்டு இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. யாருன்னா அன்னி பெசன்ட் அவங்க. சோ இப்போ இந்த வருடம் 1917 என்ன 1917 1918 அப்புறம் இன்னொரு 1918 வந்துட்டு 3 சத்தியாகிரகம் வந்துட்டு நம்ம பார்ப்போம். இது காந்தி 3 சத்தியாகிரகம் வந்துட்டு ஈடுபட்டிருப்பாரு. இது எல்லாமே வந்துட்டு அவர் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் ஈடுபட்ட சத்தியாகிரகத்துல ஃபர்ஸ்ட் 3 சக்சஸ்ஃபுல் சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லுவாங்க. 3 வெற்றிகரமா ஆக்கப்பட்ட சத்தியாகிரகம் காந்தி பண்ணதுல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். 1917 1917
சோ 1917ஆம் ஆண்டு என்ன நடக்கும்னா சம்பரன் சத்தியாகிரகா அப்படின்ற ஒண்ணு காந்திஜி மேற்கொள்வாரு. சம்பரன் அப்படின்றது வந்துட்டு பீகார்ல இருக்கு. பீகார் மாநிலத்துல சம்பரன் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அங்கதான் வந்துட்டு சம்பரன் சத்தியாகிரகா காந்தி மேற்கொள்வார். என்ன ஆகும் அப்படின்னா, இண்டிகோ அப்படின்ற ஒரு பிளான்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இண்டிகோ, இந்த இண்டிகோ பிளான்ட்டை வந்துட்டு பிரிட்டிஷ் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இண்டிகோ ஃபார்மர்ஸ் கிட்ட, விவசாயிகள் கிட்ட பிரிட்டிஷ் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிலாந்துல இண்டிகோ அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே அவசியமா தேவைப்பட்டு இருந்தது. அப்போ அவங்களுக்கு இங்கிலாந்துல இண்டிகோ அப்படின்றது ரொம்பவே அவசியமா தேவைப்பட்டு இருந்தது பிரிட்டிஷ்க்கு. ஸோ அதனால அவங்க இந்தியாவில தான் இண்டிகோ அப்படின்றத பிளான்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிலாந்துக்கு குறைஞ்ச விலைக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அப்படிதான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதுபடி அவங்க ஃபார்மர்ஸ் கிட்ட, விவசாயிகள் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இண்டிகோ பிளான்ட் வந்துட்டு உங்களுடைய லேண்ட்ல வளர்க்கணும். உங்களோட லேண்ட் இப்போ 3/20 பங்கு, 3 பங்கு இண்டிகோ வந்துட்டு நீங்க வளர்த்தாகணும் அப்படின்ற மாதிரி விவசாயிகள் கிட்ட சொல்லியிருப்பாங்க. 3 பங்கு வந்துட்டு நீங்க வளர்த்தாகணும் உங்களுடைய லேண்ட்ல, உங்களுடைய நிலத்துல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நாங்க உரிய விலை கொடுக்கிறோம், பே பண்ணி தான் வாங்குவோம், காசு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி விவசாயிகளை நம்ப வச்சு, அதே மாதிரி எல்லா இண்டிகோ பிளான்ட் எல்லாமே விவசாயிகள் வளர்த்து அது மாதிரி கொடுத்துருவாங்க. இவங்களும் இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா காசு அப்படின்றது வந்துட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் ரொம்பவே அடிமட்ட விலையை விட ரொம்ப கீழே, அடிமட்ட விலையை விட ரொம்ப கீழே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம காசு ஒண்ணு கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்னொன்னு அப்படி கொடுத்திருந்தாலும் அடிமட்ட விலையை விட ரொம்பவே குறைவா கொடுத்திருப்பாங்க. காசா ஃபார்மர்ஸ்க்கு, விவசாயிகளுக்கு ரொம்ப குறைவா கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த 3 பங்கு தான் நீங்க இண்டிகோ வந்துட்டு உங்க லேண்ட்ல நீங்க எங்களுக்கு விதை வச்சு வளர்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இது அதிகமாயிடுச்சு. 3/20 இல்ல, அதுக்கப்புறம் உங்க நிலம் முழுக்க நீங்க இண்டிகோ தான் வளர்க்கணும், முக்காவாசி ஃபுல்லாவே நீங்க இண்டிகோ தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டு தள்ளப்பட்டுட்டாங்க விவசாயிகள்லாம். இந்த மாதிரி எல்லாம் பண்ணது வந்துட்டு பிரிட்டிஷ் தான். அதனால என்ன ஆயிருக்கும்னா, விவசாயிகளுக்கு வந்துட்டு வருமானத்தை இழந்திருப்பாங்க. அவங்களால மத்த கிராப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்த எந்த கிராப்ஸ்மே வந்துட்டு அவங்களால விதைச்சிருக்க முடியாது. இண்டிகோ மட்டும் தான் அவங்க விதைச்சிருக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு சூழல் உருவாகுது. அவங்க ரொம்ப வறுமையிலையும் வாடி இருப்பாங்க. இவங்க எங்கன்னா காசு கொடுக்க மாட்டாங்க, கொடுத்திருந்தாலும் அடிப்படை ரேட்டை விட வந்துட்டு அடிமட்டத்துக்கு இன்னும் கீழே வந்துட்டு காசு கொடுத்திருப்பாங்க. அதனால அவங்க வறுமையில வந்துட்டு வாடி இருப்பாங்க விவசாயிகள்லாம். சோ அப்போ ஒரு விவசாயி ராஜ்குமார் அப்படின்றவர் என்ன பண்ணுவார்னா, ராஜ்குமார் அப்படின்ற ஒரு விவசாயி சம்பரன்ல தான் இருக்காரு. இவரும் இந்த இண்டிகோவால பாதிக்கப்பட்டவர் தான். இவர் என்ன பண்ணுவார்னா, காந்தி கிட்ட போய் சொல்லுவார் இந்த மாதிரி. அப்போ காந்தி வந்துட்டு பீகாருக்கு வந்திருப்பாரு ஒரு கேஸ் விஷயமா. அப்போ இந்த ராஜ்குமார் அப்படின்ற ஒரு விவசாயி வந்துட்டு காந்தி கிட்ட போய் சொல்வாரு, இந்த மாதிரி இவ்வளவு அட்டூழியங்கள் பிரிட்டிஷ் பண்றாங்க, எங்களுக்கு உரிய விலையும் கொடுக்கல, எங்க லேண்ட்ல வந்துட்டு ஃபுல்லாவே, எங்க நிலத்துல ஃபுல்லாவே இண்டிகோ தான் விளைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்வார். சோ காந்தி என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவரு போராட்டம் ஆரம்பிப்பாரு, சத்தியாகிரகம் அப்படின்றது ஒண்ணு ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் தான் இந்த இண்டிகோ ரிவால்ட், அதுக்கு பேர் தான் இண்டிகோ ரிவால்ட் அப்படின்னு சொல்லப்பட்டது. இண்டிகோ ரிவால்ட் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் தான் பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்கன்னா, சரி உரிய விலை வந்துட்டு நாங்க கொடுத்துட்றோம், உங்க லேண்ட் முழுக்க, உங்க நிலம் முழுக்க நீங்க இண்டிகோ செடி வந்துட்டு வளர்க்க வேண்டாம், ஐ மீன் விதைக்க வேண்டாம், ஒரு 3/20 பங்கு மட்டும் விதைச்சால் போதும், நாங்க உரிய விலை கொடுத்தே வாங்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. சோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு இண்டிகோ ரிவால்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சம்பரன் சத்தியாகிரகா. இது மட்டும் இல்லாமல் இந்த சம்பரன் சத்தியாகிரகால காந்தி கூட சேர்ந்து இன்னொரு முக்கிய தலைவரும் எமர்ஜ் ஆயிருப்பார், அதாவது உதிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். பீகார் இவருடைய சொந்த மாநிலம் அப்படின்னு சொல்லலாம். யாருன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள். ராஜேந்திர பிரசாத் நம்மளோட ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரசிடென்ட் வந்துட்டு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். அவரை நம்ம சொல்றோம் இல்லையா. சோ அவரு தான் இந்த சம்பரன் சத்தியாகிரகால காந்திஜியோட சேர்ந்து போராடி இருப்பாரு. அவருடைய சொந்த ஊர் என்னன்னா, சொந்த மாநிலம் என்னன்னா பீகார் தான். சோ ராஜேந்திர பிரசாதும் காந்தி கூட சேர்ந்து சம்பரன் சத்தியாகிரகால போராடி இருப்பாரு. நெக்ஸ்ட் நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, 1918 ஆண்டு அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் அகமதாபாத்ல வந்துட்டு நடந்திருக்கு. அது ஆக்சுவலி என்ன இதுல பிரச்சனைனா, டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ்க்கும் மில் ஓனர்ஸ்க்கும் வந்துட்டு பிரச்சனை. மில்லோடைய ஓனர்ஸ்க்கும் டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ்னா அந்த தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். என்னன்னா,
இவங்க டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு அல்லும் பகலும் பார்க்காம முழுக்க முழுக்க வேலை வாங்கிட்டே இருந்திருப்பாங்க. அதாவது காலையில இரவு அப்படின்ட்டு டபுள் ஷிஃப்ட் போட்டு ட்ரிபிள் ஷிஃப்ட் போட்டுலாம் வந்துட்டு அவங்கள வேலையை வாங்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா உரிய சம்பளம் வந்துட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. சோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஓனர்ஸ் முதலாளிகள் என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்க நல்லா வேலை பாருங்க, நான் உங்களுக்கு வந்துட்டு போனஸ் வந்துட்டு 50% தரேன் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிருப்பாங்க. 50% வந்துட்டு போனஸ் தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, 50% அதுக்கப்புறம் வேலையெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் 50% என்னால போனஸ் தர முடியாது, உங்களுக்கு 20% தான் வந்துட்டு தர முடியும், ஏதோ லாஸ் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அதனால அந்த மில் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஸ்ட்ரைக் பண்ணிருப்பாங்க. அப்ப அவங்கல இருந்து ஒருத்தர் வந்துட்டு காந்தி கிட்ட போய் இந்த விஷயத்த கொண்டு போய் முறையிட்டு இருப்பார். சோ காந்தி திருப்பி வந்துட்டு அந்த போராட்டம் பண்ணிருப்பார். காந்தி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, என்ன ஆகும்னா, ஆக்சுவலி அந்த ஓனர்ஸ் முதலாளிகளுக்கு வந்துட்டு ஒரு நட்டம் ஏற்படும். அது வந்துட்டு இந்த ஸ்ட்ரைக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நஷ்டம் வந்துட்டு மிகப்பெரிய அளவுல ஏற்படும். ஏன்னா யாருமே வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க இல்லையா, தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக்ல பார்ட்டிசிபேட் பண்ணதால. சோ வந்துட்டு அவங்களுக்கு பெரிய அளவுல நஷ்டம் வந்துட்டு ஏற்படும். அந்த நஷ்டத்தை ஈடு கட்டுறதுக்கே எனக்கு ஃபுல்லா வந்துட்டு எனக்கு செலவாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால என்னால ஆல்ரெடி சொன்ன 50% கொடுக்க முடியாது, நான் வேணா அதுக்கப்புறமா தரேன், இப்போதைக்கு 20% தான் தர முடியும் அப்படின்ட்டு காந்தி கிட்ட சொல்லுவாங்க. ஆனாலும் வந்துட்டு காந்தி ஒத்துக்க மாட்டாரு. நீங்க உங்களால 50% தர முடியலன்னா 35% போனஸ் ஆகுது நீங்க தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி காந்தி கேட்டிருப்பாரு, வலியுறுத்தி இருப்பாரு. போராட்டம் தொடரும். அதுக்கப்புறம் அந்த மில் ஓனர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, முதலாளிகள் சரி 35% நாங்க ஒர்க்கர்ஸ்க்கு போனஸ் தரோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. சோ இது அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக். அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக் இது வந்துட்டு 35% வந்துட்டு போனஸ் தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. சோ இதுவும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் 1918 அதே இயர், அதே வருடம்ல 1918ஆம் ஆண்டு கேடா சத்தியகிரகா அப்படின்ட்டு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவாரு காந்தி. கேடா அப்படின்றது வந்துட்டு குஜராத்ல இருக்கு. இந்த டைம்ல குஜராத்ல மிகப்பெரிய பஞ்சம் வந்திருக்கும், ஒரு டிராட் வந்திருக்கும். சோ அந்த டிராட், அந்த பஞ்சம்னால வந்துட்டு ஃபார்மஸால விவசாயிகளால வந்துட்டு அறுவடை எல்லாம் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா அவங்களே ஆல்ரெடி வறுமையில தான் இருக்காங்க. சோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா வந்துட்டு ஒரு ரூல் இருக்கு, என்னன்னா ஏதோ ஒரு பஞ்சம் ஒரு டிராட் வந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு டாக்ஸ் 25% தான் வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து வாங்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க டாக்ஸே வாங்கக்கூடாது. டாக்ஸ் வாங்குறதுனா 25% அப்படின்ற ஒரு டாக்ஸ் தான் வாங்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க அந்த 25% கூட கொடுக்க முடியாத அளவுக்கு மக்கள் வறுமையில வாடி போயிருந்தாங்கன்னா நீங்க அந்த 25% டாக்ஸ் கூட வாங்கக்கூடாது. இப்படின்றது ஒரு ரூல் இருக்கு. ஆனா பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. நீங்க எனக்கு வழக்கம் போல 100% எனக்கு டாக்ஸ் வந்துட்டு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மக்கள் வந்துட்டு காந்தி கிட்ட போய் முறையிடுவாங்க. காந்தி என்ன பண்ணுவாருன்னா, சத்தியாகிரக போராட்டம் வந்துட்டு அவர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்துட்டு இந்த ஓகே நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கேடா சத்தியகிரகா அப்படின்றது முடிவுக்கு வருது. கேடா சத்தியகிரகா அப்படின்றதா வந்துட்டு, கேடா அப்படின்ற ஊர் ஆக்சுவலி குஜராத்ல இருக்கு, அதனால இதை கேடா சத்தியகிரகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மர்ஸ்க்காக அவர் வந்துட்டு போராடி இருப்பார். இதுவும் சக்சஸ்ஃபுல் சத்தியகிரகா தான். சோ நெக்ஸ்ட் 1919ஆம் ஆண்டு மொண்டெகு செம்ஸ்ஃபார்ம்ஸ் ரிஃபார்ம்ட். மொண்டெகு செம்ஸ்ஃபார்ம்ஸ் சீர்திருத்தங்கள், ரிஃபார்ம்ஸ்னா சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல வந்துட்டு என்ன ஆக்சுவலி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ வந்துட்டு இந்தியாவுடைய வைசரியா இருந்தவர் வந்துட்டு மொண்டெகு அப்படின்றவர், இந்தியாவுடைய செக்ரட்டரியா இருந்தவர் செம்ஸ்ஃபார்ட் அப்படின்றவர். அதனால அவங்க பேர்ல வந்திருக்கு. இதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, சரி அதாவது சென்ட்ரல் பவர் வந்துட்டு பிரிட்டிஷ் கிட்ட தான் இருக்கும், சில சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு நாங்க இந்தியன்ஸ்க்கு தரோம், அதை நீங்க வந்துட்டு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, பிரிட்டிஷ் கிட்ட வந்துட்டு டிஃபென்ஸ், அதாவது டிஃபென்ஸ் அப்படின்றது ஆர்மி, அதுக்கப்புறம் வந்துட்டு பாதுகாப்பு துறை, வெளியுறவுத்துறை, ஃபாரின் ரிலேஷன்ஸ் எல்லாமே, வெளியுறவுத்துறை, டிஃபென்ஸ், பாதுகாப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு பேங்கிங், அப்புறம் சில சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ், அந்த எல்லா துறைகளுமே வந்துட்டு பிரிட்டிஷ் கிட்ட இருக்கும். இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஒரு என்ன சொல்றது முக்கியமான துறையை வந்துட்டு இந்தியன்ஸ்க்கு மேல திணிச்சிருப்பாங்க. என்னென்ன துறைகள்னா, லைக் வந்துட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட், பஸ் எல்லாம் ஓடுது இல்லையா, சோ டிரான்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் நிலம், அந்த மாதிரி சில ரொம்பவே என்ன சொல்றது அதிகாரம் இல்லாத துறைகள் எல்லாம் வந்துட்டு இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு அவங்க கொடுத்திருப்பாங்க. அதை வச்சுட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அண்ட் அப்கோர்ஸ் பிரிட்டிஷ் வந்துட்டு நம்ம நாட்டை விட்டு போக மாட்டாங்களா, அவங்க கிட்டதான் சென்ட்ரல் பவர் அப்படின்றது இருக்கும்.
தலைமை தலைமை முடிவு வந்துட்டு யார் எடுப்பாங்கன்னா பிரிட்டிஷ் தான் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த மோண்டகு ஜெம்ஸ்பாண்ட் ரிஃபார்ம்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு இந்தியன்ஸ் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இது ஒரு அன்சக்சஸ்ஃபுல் ஆக்டா தான் இருக்கு. ஸோ இப்போ நாம எந்த வருடம் பார்க்க போறோம்னா 1919 1919 ஆண்டு 1919 ஆண்டுல ரவுலட் ஆக்ட், ரவுலட் சட்டம், இத வந்துட்டு கருப்பு சட்டம் அப்படின்னும் சொல்லுவாங்க, அதாவது பிளாக் ஆக்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த ஆக்ட் படி இதை கொண்டு வந்தது வந்துட்டு பிரிட்டிஷ் தான். இந்த ஆக்ட் படி பிரிட்டிஷ் வந்துட்டு இந்தியன்ஸை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணலாம், அரெஸ்ட் வாரண்ட் இல்லாம, எந்த ஒரு காரணமுமே இல்லாம அரெஸ்ட் பண்ணலாம். இப்போ இந்தியன்ஸை பார்த்த உடனே கூட அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியன்ஸை எங்க பார்த்தாலும் பிரிட்டிஷ்க்கு அரெஸ்ட் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு, அவங்க அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமலும் அரெஸ்ட் பண்ணலாம், எந்த ஒரு காரணமுமே இல்லாம இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அதுக்காக கொண்டு வந்த சட்டம் தான் இந்த ரவுலட் ஆக்ட் அப்படின்றது. இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரு காரணம் இருந்தாலே போதும், அவங்கள அரெஸ்ட் பண்ணிடலாம், அவங்கள ஜெயில தூக்கி போட்டுடலாம். இதான் வந்துட்டு ரவுலட் ஆக்ட் அப்படின்றது. இதை கொண்டு வந்தது அப்போ வந்து பிரிட்டிஷ் வைஸ்ரியா, அப்ப வந்து பிரிட்டிஷ் ஒரு தலைவரா இருந்திருப்பாரு ரவுலட் அப்படின்றவர், அவர் தான் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாரு ரவுலட் ஆக்ட் அப்படின்னு. இதை கருப்பு சட்டம், பிளாக் ஆக்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இது 1919 ஆண்டு. ஸோ நிறைய லீடர்ஸ் வந்துட்டு இதை எதிர்த்து வந்துட்டு போராடி இருப்பாங்க. காந்தி, நேரு, இதுக்கப்புறம் வர எல்லாத்துலயுமே காந்தி, நேரு அப்படின்ற தலைவர்கள் வந்துட்டு எல்லா சட்டத்துக்கு எதிராகவும் வந்துட்டு போராடி இருப்பாங்க. ஸோ இதான் வந்துட்டு ரவுலட் ஆக்ட் அப்படின்றப்ப இந்தியன்ஸ் வந்துட்டு ரொம்பவே போராடி இருப்பாங்க. இதை எதிர்த்து நிறைய பேரை வந்துட்டு பிரிட்டிஷ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஜெயில போட்டிருப்பாங்க. ஜெயிலே வந்துட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணி அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த ரவுலட் ஆக்ட்ல வந்துட்டு நடக்கும். ஏன்னா இந்தியன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அது அப்புறம் அவங்களுக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்டே தேவையில்லையே, இந்தியன்ஸ் அப்படின்றதால அரெஸ்ட் பண்ணி அவங்க நிறைய டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. இப்படி சொல்லப்படுறத இந்த ரவுலட் ஆக்ட். நெக்ஸ்ட் அது 1919 ஏப்ரல் 13 என்ன நடக்கும்னா, ஜாலியன் வாலாபாக் அப்படின்றது எங்க இருக்குன்னா அம்ரிஸ்டர்ல இருக்கு. அம்ரிஸ்டர், ஜாலியன் வாலாபாக் அப்படின்றது வந்துட்டு எங்க இருக்குன்னா அம்ரிஸ்டர்ல இருக்கு. சோ என்ன நடக்கும்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்றதான் ஜாலியன் வாலாபாக் மஸ்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா அந்த ஜாலியன் வாலாபாக் அப்படின்றது ஒரு ஓப்பன் கிரவுண்டா இருக்கும், கேட்ஸ் இருக்கும், அது ஒரு பெரிய ஓப்பன் கிரவுண்டா இருக்கும். அங்க வந்துட்டு மக்கள்லாம் வந்துட்டு கூடி இதை பத்தி பேசுவாங்க, இந்த ரவுலட் ஆக்ட பத்தி பேசுவாங்க, நம்ம எப்படி இந்த போராட்டத்தை வந்துட்டு எடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டு சாஃப்டா நான் வைலண்டா தான் பேசுவாங்க. எந்த ஒரு வெப்பன்ஸும் எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க, எந்த ஒரு ஆயுதங்களும் வந்துட்டு எடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க. ரொம்பவே நார்மலா தான் வந்துட்டு பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஜாலியன் வாலாபாக்ல மக்கள் வந்துட்டு நார்மலா பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வாய்ப்பை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம், இவ்வளவு பேர் வந்துட்டு கூடி இருக்காங்க, அதனால நாம வந்துட்டு இந்த எல்லா மக்களுமே வந்துட்டு சுட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு நினைச்சு ஆர்டர் கொடுத்தவர் வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் டயர் அப்படின்றவர் வந்துட்டு ஆர்டர் கொடுத்திருப்பாரு இந்த எல்லா மக்களையுமே வந்துட்டு சுட்டு தள்ளுறதுக்காக. மைக்கேல் டயர் அப்படின்றவர் ஆர்டர் கொடுத்திருப்பாரு. சோ மைக்கேல் டயரோட ஆர்டரை பின்பற்றினவர் தான் யாருன்னா ஜெனரல் ரெஜினால்டு டயர் அப்படின்றவர். சோ இது குவெஸ்டின் கேட்பாங்க எப்படின்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலை, ஜாலியன் வாலாபாக் மஸ்கருக்கு ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருமே டயர் அப்படின்னு தான் இருக்கும். ஆர்டர் கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் டயர் அப்படின்னு போடுங்க. நேரடியா சுட்டு தள்ளினது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ரெஜினால்டு டயர். ஓகேவா, ஜெனரல் ரெஜினால்டு டயர் அப்படின்றவர் தான் வந்துட்டு சுட்டு தள்ளியிருப்பார் நேரடியா போய். சோ ரெண்டுமே டயர்னு இருக்கும். மைக்கேல் டயர் அப்படின்றவர் ஆர்டர் கொடுத்தவர், ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தவர். அந்த ஷூட்டிங் பண்ணது வந்துட்டு யாருன்னா சுட்டது வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ரெஜினால்டு டயர் அப்படின்றவர் தான் வந்துட்டு சுட்டு இருப்பார். சோ மைக்கேல் டயர் வந்து ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துட்டாரு, ரெஜினால்டு டயர் வாங்கிட்டார். என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்து கதவெல்லாம் மூடிட்டு எங்கேயுமே பார்க்காம மக்கள் அப்படியே சுட்டு கொண்டிருப்பாங்க. அந்த எவ்வளவோ பீரங்கி நிறைய போட்டிருப்பாங்க, சுட்டு எல்லாரையுமே துப்பாக்கி வச்சு சுட்டு கொண்டு இருப்பாங்க. இங்க மக்கள் வந்துட்டு அப்படி ஸ்கேட்டராய் ரொம்பவே ஓடி இருப்பாங்க, ஆனாலும் விடாம சுட்டிருப்பாங்க. குழந்தைகள், பெண்கள். இன்னொன்னு சொல்ல போனா எந்த ஒரு சண்டையிலுமே பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம பாத்துக்கணும் அப்படின்ட்டு
இது இந்திய அளவுல இல்ல, உலக அளவுல வந்துட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். பெண்கள் குழந்தைகள் அப்படின்னா வந்துட்டு அவங்கள பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கூட்டு போய் வச்சிருக்கணும். அவங்கள வந்துட்டு அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, சுட்டு கொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க பெண்கள் குழந்தைகளை வந்துட்டு பாதுகாக்கணும் அப்படின்றது உலக அளவுல இருக்கிற ஒரு எந்த ஒரு நாட்டுக்கு சண்டை வந்தாலுமே அந்த ஒரு நிபந்தனை, உலக அளவுல இருக்கிற ஒரு நிபந்தனை அது. ஆனா அதை மீறி பெண்கள் குழந்தைகள் பாரபட்சமே இல்லாம எல்லாருமே சுட்டு தள்ளி இருப்பாங்க. சோ இதுதான் வந்துட்டு இது உலகையே எப்படின்னா வந்துட்டு இந்தியர்களை வந்துட்டு ரொம்ப சுதந்திரத்துக்காக தூண்டின ஒரு விஷயம் வந்துட்டு இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை, ஜாலியன் வாலாபாக் மஸ்கர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் 1920 1920 வந்துட்டு என்ன நடக்கும்னா கிலஃபட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கிலாபத் இயக்கம் வந்துட்டு நடக்கும். ஆக்சுவலி என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதல் உலக போர்ல என்ன ஆகும்னா டர்க்கி அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பிரிட்டிஷ் பிடிச்சிருவாங்க. டர்க்கி அப்படின்றது ஒரு முஸ்லிம் கண்ட்ரி. அந்த டர்க்கில கலீஃப் அப்படின்றவங்க இருப்பாங்க. அதாவது கலீஃப், அதாவது முஸ்லிம் லீடர்ஸை வந்துட்டு அப்படி சொல்லுவாங்க கலீஃப் அப்படின்ட்டு. சோ கலீஃப் அப்படின்ற லீடர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க, முஸ்லிம் லீடர்ஸ் அப்படின்ட்டு. சோ இந்த டர்க்கியை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல பிரிட்டிஷ் பிடிச்சிருவாங்க இல்லையா. சோ அவங்க என்ன சொல்லுவாங்க, இனிமே கலீஃப் அப்படின்ட்டு எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, நாங்க வைக்கிறதா சட்டம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இனிமே கலீஃப்க்குலாம் எதுவுமே இருக்கக்கூடாது, நாங்க வைக்கிறதா சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முஸ்லிம் பெண்கள் வந்துட்டு பர்தா அணிஞ்சிருப்பாங்க இல்லையா, இனிமே பர்தா எல்லாம் போடக்கூடாது டர்க்கில அப்படின்ற ஒரு விதியை வந்துட்டு சட்டம் வந்துட்டு சொல்லுவாங்க பிரிட்டிஷ். பர்தா போடுறது அப்படின்றது முஸ்லிம்ஸோட ட்ரெடிஷனா வந்துட்டு அவங்க கருதுறாங்க. அதனால பெண்கள் வந்துட்டு பர்தா அணிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கலீஃப் வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்க, ஆனா வந்துட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா பெண்கள் வந்துட்டு பர்தா போடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விதியையும், கலீஃப் அப்படின்ட்டு இனிமே இங்க எதுவுமே இல்லை, இனிமே நாங்க வச்சதா சட்டம் அப்படின்ட்டு பிரிட்டிஷ் சொல்லியிருப்பாங்க. இது வந்துட்டு சோ கலீஃப் மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இருக்கிற முஸ்லிம்ஸ் வந்துட்டு ரொம்பவே தூண்டுச்சு போராட்டம் பண்ணலாம் அப்படின்றது. அதனால ஏற்பட்டதா என்னதுன்னா கிலஃபட் மூவ்மெண்ட் அப்படின்றது, கிலபட் இயக்கம். இதை தொடங்குனது யாருன்னா மௌலானா முகமது அலி அண்ட் மௌலானா ஷூகத் மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா ஷவுகத் அலி அப்படின்ட்டு 2 அலி பிரதர்ஸ் தான் வந்துட்டு இதை தொடங்கி இருப்பாங்க, இந்த கிலஃபட் மூவ்மெண்ட். மௌலானா முகமது அலி, மௌலானா ஷவுகத் அலி அப்படின்ற 2 அலி பிரதர்ஸ் தான் இந்த கிலஃபட் மூவ்மெண்ட், கிலஃபட் இயக்கமா தொடங்கி இருப்பாங்க. நெக்ஸ்ட் 1920 ஆகஸ்ட் மாதம் 31 நான் டேட்ஸ் எதுக்கெல்லாம் சொல்றேன்னா அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா டேட்ஸுமே மெமரைஸ் பண்ண முடியாது, ஆனா நான் சில இதுக்கு டேட் சொல்லுவேன். சோ அதை மட்டும் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்ட்டு காந்தி ஸ்டார்ட் பண்ணுவார். இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கும் சரி, கிலஃபட் மூவ்மெண்ட்டுக்கும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த ஆக்ட்ஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி கூடிய லீடர்ஸ், இந்த முக்கிய தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டு இருப்பாங்க, இவங்க தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னா என்னதுன்னா இந்த மாதிரி பிரிட்டிஷ் கீழே எந்த இந்தியன்ஸுமே வந்துட்டு வேலைக்கு எல்லாம் போக மாட்டாங்க. வேலைக்கு இருந்தாங்க இல்லையா, அவங்களும் வந்துட்டு வேலைக்கு எங்கேயுமே போக மாட்டாங்க, ஸ்கூல்ஸ்க்கு போக மாட்டாங்க, பிரிட்டிஷோடைய அந்த பொருட்கள் எதையுமே வாங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீ டாக்ஸ் கட்டு, பிரிட்டிஷ் வந்துட்டு சில பொருளுக்கு டாக்ஸ் கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எக்ஸாம்பிள் சால்ட், உப்புக்கு கூட வந்துட்டு வரி விதிச்சிருப்பாங்க. அந்த உப்புக்கெல்லாம் எங்களால வரி கட்ட முடியாது. அந்த மாதிரி பிரிட்டிஷ் எதிர்த்து பண்ணதுதான் இந்த ஒத்துழையாமை மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்றது. இது மேசிவா ரொம்ப இந்தியா முழுக்க நடந்த ஒரு மூவ்மெண்டா இருந்தது. பிரிட்டிஷ் இன்ஃபேக்ட் சொல்ல போனா பார்த்து பயந்தாங்க. ஏன்னா எதுக்குமே மக்கள் வந்துட்டு டாக்ஸ் வரின்றது கட்டி இருக்கவே மாட்டாங்க. அங்க எல்லா இடத்துலயுமே வந்துட்டு போராட்டங்கள் பண்ணிருப்பாங்க, பிரிட்டிஷ் எதிர்த்து அடிச்சிருப்பாங்க, கல் எரிஞ்சிருப்பாங்க, நிறைய குண்டு வெடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய வந்துட்டு இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல வந்துட்டு நடந்திருக்கும். ஆனா என்ன ஒண்ணுன்னா இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்றத வந்துட்டு வைலன்ஸா மாத்தக்கூடாது அப்படின்ற காந்திஜியோடைய கோரிக்கை. அதாவது நீங்க இதை வந்துட்டு நான் வயலண்டா தான் பண்ண, அமைதியான முறையில தான் பண்ணும், வன்முறை ஆக்கிடாதீங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை காந்திஜி வலியுறுத்தி இருப்பார். அதனால வந்துட்டு இந்த பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்ம குண்டு எதுவும் போட வேண்டாம், கல் எரிய வேண்டாம், ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியான முறையில வந்துட்டு மக்கள் போராட்டம் பண்ணிருப்பாங்க. நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஒத்துழையாமை இயக்கம்ல அமைதியான முறையில தான் போராட்டம் நடந்திருக்கும். எந்த ஒரு சட்டத்துக்கு எந்த ஒரு டாக்ஸுமே கட்டியிருக்க மாட்டாங்க, வரி வந்துட்டு எதுக்குமே கட்டியிருக்க மாட்டாங்க. சோ இதுக்கப்புறம் தான் உப்பு சத்தியாகிரகம் அது எல்லாமே வரும்.
ஸோ இந்த நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட் இதோட அடிப்படையில தான் வந்துட்டு காந்தி என்ன பண்ணிருப்பாருன்னா உப்பு சத்தியாகிரகம் பண்ணிருப்பாரு, சால்ட் மார்ச் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தண்டிக்கு வந்துட்டு போயிருப்பாரு. எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா மார்ச் 12 1930 ஆண்டு வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுவார். 1930 மார்ச் 12 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவார். அவரோட சபர்மதி ஆசிரம் இருக்கு இல்லையா, சபர்மதி ஆசிரம் குஜராத்ல இருந்து தண்டிக்கு வந்துட்டு அவரு நடந்தே வந்துட்டு போவாங்க. மார்ச் 12 1930 வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்றாரு. யாருன்னா காந்தி வந்துட்டு 1930 மார்ச் 12 வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்றாரு. அவர் எப்போ தண்டியை போய் ரீச் பண்றாரு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 6 வந்துட்டு போய் ரீச் பண்ணுவாங்க. ஏப்ரல் 6 1930 தண்டியை போய் அவரு ரீச் பண்ணுவாரு. அப்பதான் அவர் வந்துட்டு சால்ட் எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வரும். அவர் கூட சேர்ந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இந்த நான் கார்பரேஷன் மூவ்மெண்ட் ஆன சால்ட் சத்தியாகிரக உப்பு சத்தியாகிரகத்திற்கு வந்துட்டு தண்டிக்கு போறாரு இல்லையா, அப்ப வந்துட்டு அந்த வழியில எவ்வளவு நிறைய விமென் வந்துட்டு இதுல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாங்க. பெண்களுடைய பங்களிப்பு இந்த உப்பு சத்தியாகிரகத்துல நிறையவே இருக்கும். பெண்கள், குழந்தைகள், கிட்ட வயதானவர்கள், வயது முற்றவர்கள் எல்லாருமே வந்துட்டு வந்திருப்பாங்க. அப்பதான் அவர் வந்துட்டு தண்டிக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஏப்ரல் 6 தண்டி ரீச் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த சால்ட் எடுத்து இனிமே நாங்க டாக்ஸ் கட்ட மாட்டோம், வரி கட்ட மாட்டோம் அப்படின்றத தெல்ல தெளிவா சொல்லியிருப்பார். சோ இதுதான் வந்துட்டு சால்ட் சத்தியாகிரகம். சோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்துட்டு 1927 1927 சைமன் கமிஷன் அப்படின்ற ஒன்ன பத்தி தான் பார்க்க போறோம். சைமன் குழு அப்படின்னு சொல்லக்கூடிய சைமன் கமிஷன் ஆக்சுவலி என்ன ஆகும் அப்படின்னா மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ் அப்படின்ட்டு ஒன்று 1919 கொண்டு வருவாங்க. 1919 மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ், அதாவது மின்டோ மார்லே சீர்திருத்தங்கள் அப்படின்னும் வந்துட்டு சொல்லுவாங்க. அதை வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ மார்லே வந்துட்டு அவர் வந்துட்டு பிரிட்டிஷ் வைசரியா இருந்திருப்பார். மார்லே வந்துட்டு வைசரியா இருந்திருப்பார். மின்டோ அப்படின்றவர் வந்துட்டு செக்ரட்டரியா இருந்திருப்பார். ஸோ அதனால அவங்க பேர்ல வந்துட்டு கொண்டு வந்தா மார்லே மின்டோ சீர்திருத்தங்கள் அப்படின்றப்படுறது. என்ன ஆகும் அப்படின்னா என்ன சொல்லிருப்பாங்கன்னா மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ்ல இந்து முஸ்லிம் 2 பேருக்கு இடையே இடைவெளி கொண்டு வரா மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. செப்பரேட் எலக்ட்ரோரேட்ஸ் ஃபார் முஸ்லிம்ஸ் அப்படின்ட்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் முஸ்லிம்களுக்கு அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகும்னா நிறைய லீடர்ஸ் வந்துட்டு பயந்தாங்க. இந்த மாதிரி இந்துஸ்க்கும் முஸ்லிம்ஸ்க்கும் நடுவுல இடைவெளி வந்துருமோ அப்படின்ற மாதிரி பயந்தாங்க. ஏன்னா சுதந்திரத்துக்கு போராடணும் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்தா போராடணும். இப்படி இவங்க மார்லே மின்டோ சீர்திருத்தம்ல இப்படி சொல்றாங்களே, அதனால வந்துட்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படின்ட்டு சொல்றாங்களே, அதனால இந்துஸ்க்கும் முஸ்லிம்ஸ்க்கும் நடுவுல மிகப்பெரிய இடைவெளி உண்டாறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு யாரும் இதை ஒத்துக்கல. ஓகேவா, அதனால வந்துட்டு யாரும் இதை வந்துட்டு ஒத்துக்கல இந்த மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ். சோ இத பத்தி ஆய்வு பண்றதுக்காக தான் சைமன் கமிஷன் அப்படின்றது, சைமன் குழு அப்படின்றது இந்தியாவுக்கு வரும். இதுல 3 விதமா கொஸ்டின்ஸ் கேட்கலாமா அவங்களோட சைமன் கமிஷன்ல. சைமன் கமிஷன் ஃபார்ம் ஆன இயர், அதாவது சைமன் கமிஷன் வந்துட்டு உருவாக்குன வருடம் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 1927 1927. சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வந்த ஆண்டு எதுனா 1928 1928. இதே சைமன் கமிஷன் மெட்ராஸ்க்கு எப்போ வந்ததுன்னா 1929 1929 மெட்ராஸ்க்கு வந்தது. ஸோ 3 types ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஃபார்ம் ஆன இயர், எப்போ இந்தியாவுக்கு வந்துச்சு, எப்போ மெட்ராஸ்க்கு வந்துச்சு அப்படின்ட்டு 3 types ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு இதுல வாய்ப்பு இருக்கு. இந்த சைமன் கமிஷன் எதுக்கு வந்ததுன்னா இந்த மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ் பத்தி ஆய்வு பண்றதுக்கு தான். இது அந்த மார்லே மின்டோ சீர்திருத்தங்கள்ல 1919 ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1919 சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1919 ஆக்ட் அப்படின்னு இந்த மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ் சொல்லுவாங்க. சோ இத பத்தி ஆய்வு மேற்கொள்றதுக்காக தான் சைமன் கமிஷன் அப்படின்ற ஒருத்தவங்க வந்துட்டு வந்திருக்காங்க. என்ன ஒரு டிஸ்டிங்க்ட் ஃபீச்சர்னா இந்த சைமன் கமிஷன்ல ஒரு இந்தியன் கூட இல்ல. ஒரு இந்தியன் கூட இல்லாதப்போ இந்தியால ஆரம்பிச்ச ஒரு ஆக்ட பத்தி நீங்க எப்படி வந்துட்டு ஒரு கமிஷன் போடுவீங்க? அதுவும் பிரிட்டிஷ் ஆளுங்கெல்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு ஃபேவரா தான், உங்களுக்கு சார்பா தான் நீங்க வந்துட்டு எல்லா தீர்ப்பெல்லாம் சொல்லிப்பீங்க, எப்படி எங்களுக்கு இந்தியன்ஸ்க்கு சார்பா தீர்ப்பு சொல்வீங்க அப்படின்றதுக்காக சைமன் கமிஷனை புறக்கரிச்சாங்க. கோ பேக் சைமன் அப்படின்ற ஒரு வாக்கியம் வந்துட்டு ரொம்பவே பிரபலமா இருந்தது. சைமனே வெளியேறு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, கோ பேக் சைமன் அப்படின்ற மாதிரி. அப்ப அந்த சைமன் கமிஷனுடைய தலைவர் பேர் வந்துட்டு சைமன், அதனால சைமன் கமிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சைமன் கமிஷன் அப்படின்றது மார்லே மின்டோ சீர்திருத்தங்கள் 1919 ஆக்ட பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஃபார்ம் ஆன இயர் 1927. இந்தியாவுக்கு எப்போ வந்தாங்கன்னா 1928. இதே மெட்ராஸ்க்கு எப்போ சைமன் கமிஷன் வந்தா 1929 வந்திருக்கும்.
மார்லே மின்டோ ரிஃபார்ம்ஸ், மார்லே மின்டோ சீர்திருத்தங்கள் அப்படின்றது வந்துட்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் முஸ்லிம்ஸ்க்கு தனியா கொடுக்கறது, இந்துஸ் முஸ்லிம் இடைவெளி அப்படின்றது உண்டாயிடுமோ நிறைய தலைவர்கள் பயந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிர்த்தாங்க.